எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து ஆந்திராவில் வந்து டெம்பிள் ஸ்டாம்பீட் நடந்தது. அதை பற்றி வேறு சில விஷயங்கள் வந்து வெளியில் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெம்பிளை கட்டினவர் வந்து யாருன்னா லார்ட் வெங்கடேஷ் அவரோட டிவோட்டி வந்து இந்த டெம்பிளை கட்டியிருக்காரு. அதாவது ஆந்திராவில் ஸ்ரீகாகுளம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து கட்டியிருக்காரு. இது எப்போ கட்டியிருக்காருன்னா 4 months ago தான் வந்து இதை வந்து ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இவர் பேர் வந்து என்னென்னா ஹரி முகுந்த பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து 94 years ஆகுது. இவர் வந்து திருப்பதியில் இருக்கிற அந்த மாதிரியே மாடலை பார்த்து அதே மாதிரி வந்து கட்டியிருக்காரு கிராண்டாக. அதனால் வந்து இது சின்ன திருப்பதி அப்புறம் மினி திருப்பதி அப்படின்னு கூட வந்து அழைக்கப்பட்டிருக்கு. இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, இனி வந்து அண்டர் கோயிங்கில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ட்ராஜடி வந்து நடந்தது வந்து ஏகாதசி அன்னைக்கு வந்து நடந்திருக்கு. அதில் 9 பேர் இறந்துருக்காங்க. அதில் 8 பேர் வந்து விமனு, ஒரு குழந்தை ஒன்று இறந்துருக்கு. பாண்டா வந்து என்டிடிவிக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணலை வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. நான் வந்து என்னோடய ப்ரைவேட் லேண்டில் வந்து நான் இந்த டெம்பிளை வந்து கட்டியிருக்கேன். நான் வந்து எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் போலீஸ்க்கோ இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிஜிடாக பேசியிருக்காரு. இந்த பாண்டா சொன்னதுக்கு வந்து சிஎம் சந்திரபாபு நாயுடுவோட ரெஸ்பான்ஸ் என்ன இருந்தது அப்படின்னா வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி ஏகாதசி வருது, அதுக்கு ஈவெண்ட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா போலீஸு அப்புறம் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸு, இந்த மாதிரி ஸ்டாம்பீடை வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து டெம்பிள் அத்தாரிட்டிஸை வந்து இவர் வந்து ப்ளேம் பண்ணியிருக்காரு. சிஎம் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பாண்டா என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் கேசஸ் புக் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் இஷ்யூஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து அந்த தைரியமாக பேசியிருக்காரு. ப்ரீஸ்ட் வந்து நோட் பண்ணியிருக்காரு, ஃபியூ விசிட்டர்ஸ் தான் வந்து யூஸ்வலாக வந்துக்கிட்டு இருந்தாங்க, பட் ஆனால் வந்து ஏகாதசி அன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கல அவர். அதுவும் இல்லாமல் வந்து பிரசாதம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் என்னோடய சொந்த பணத்தில் தான் நான் வந்து செஞ்சு கொடுக்குறது. அந்த டே அன்னைக்கு வந்து 9 மணிக்கெல்லாம் கூட்டம் ரொம்ப ஆயிடுச்சு, அதனால் பிரசாதமும் காலி ஆகிடுச்சு. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல, மோர் ஃபுட் என்னால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டெம்பிளையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ட்ராஜடி ஆனதுக்கப்புறம் லாக் போட்டு சீல் வச்சுட்டாங்க என்ட்ரன்ஸில். இந்த காப்ஸும் வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த ப்ரீமிசஸில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவர் வந்து என் பாண்டா என்ன சொல்கிறான்னா என்னோடய இடம் நான் தான் கட்டியிருக்கேன், நான் எது கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. பட் அது பப்ளிக் வரும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை போலீஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி வந்து அசம்பாவிதங்களை வந்து நம்ம தவிர்க்கலாம். நம்மளுக்கு வந்து நல்லபடியாக தரிசனமெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து பிரச்சனைகளையும் நம்ம வந்து இல்லாமல் இப்போ சந்திக்காமல் இருக்கலாம். இவங்க இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, கேஸ் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா போலீஸ், என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. இப்போதே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க டெம்பிளை. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க என்ன ஏதுங்கிறதுலாம் தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.